குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அருதுயலுமாய் எனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி
அபிராமி உமையே. மக்களே மற்றும் கல்வி செயலாளர்கள் பணிபுரியும் ஆசிரியர் ஆசிரியர்களே, படத்திலிருந்து வந்த அரங்காளர்களே, திருகரன் ஆன்மீக இதழ் ஆசிரியர் திரு கிருஷ்ணா அவர்களே, அவருடன் உடன் கொண்டிருக்கும் அவருடைய நண்பர்களே மற்றும் முன்னாள் அரங்காவலர்களே, இந்நாள் அரங்காவலர்களே, இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களாம் ரெகுலரா கோயிலுக்கு வரவங்க இந்த கந்தகோட்டை முருகன் பேர்ல அதிக பற்றுடையவங்க. நான் அப்படிலாம் வந்த மாதிரி தெரியல. எப்பயாவது ஒரு வாட்டி வருவேன். நாலாவது மாசம் பதவியேற்க சொல்லும் கும்பாபிஷேக பணி நடந்தது. ஒரு 3 மாசத்துலயே மூதாதையர் செய்த புண்ணியமா என்னன்னு தெரியாது. ஒவ்வொருத்தர் 10 வருஷம் 15 வருஷம் கூட அறங்காவலராக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்காரு. எனக்கு கும்பாபிஷேகம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. அடுத்தது கும்பாபிஷேக மலர் 1988 திரு மறைந்த மாமனிதர் திரு சீனியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் அந்த கும்பாபிஷேக மலரை வெளியிட்டு இருந்தாரு. அதுல கோயில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும், அதனுடைய டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்கீமு மொத்தத்தையும் அதுல பதிவு வச்சிருந்தாரு. இது கும்பாபிஷேக மலர்ன்றது மிக மிக கடினமான பணின்றது எங்களுக்கு அதுக்குள்ள நுழைஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது. இதுக்கு முழுமையா ஒத்துழைச்ச வியாபாரிகள் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டதும் கொடுத்தாங்க. சில பேர்கிட்ட நான் கடையில போய் கேட்க சொல்லலாம், அண்ணா முருகர் நாங்க விளம்பரதாரர்கள் ஒத்துழைச்சாங்க. அடுத்தது என்னுடைய நண்பர் நம்மளுடைய 1000 பேர் வயசுல புக்கு வந்திருக்கோம். நீங்களாம் அந்த காலத்துல பார்த்துருப்பீங்க. அதனுடைய கிருஷ்ணா அவர்கிட்ட கேட்டேன், நான் கண்டிப்பா ஒத்துழைச்சு பண்ணி தரேன்னு. இதை நீங்க படிக்க சொல்லதான் தெரியும். ஒரு கட்டுரையும் அதுல அவரு நம்மளுடைய குலகுரு ஊஞ்சிகேஸ்வரர், திருக்கட்சி நம்பி, இவ்வளவு பேருடைய இதெல்லாம் எடுத்து அதை சாரா வடிச்சு இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காரு. அடுத்ததா சொல்லணும்னா மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர் திரு லட்சுமணசாமி. அவருக்கு பாவம் இந்த தொழிலே அவர் பாக்குறாரான்னு தெரியல. நான் கேட்டேன், எங்க உங்களால நான் பாத்துக்கிறேன்னாரு. பாத்துக்கிறதுன்றது ப்ரூஃப் ரீடிங், அதுவே மிகப்பெரிய வேலை. எங்க கல்லூரி பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள்லாம் அதுக்கு ஒத்துழைச்சாங்க. அந்த ப்ரூஃப் ரீடிங்கு லட்சுமணனுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அதுல நம்ம மாற்று கருத்தே கிடையாது. இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கரெக்டா செய்யணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர். நான் அப்படி இல்லை, ஏதோ ஒரு வேலை எடுத்த முடிச்சோன்னு வைப்பேன். இதனுடைய கிரெடிட்ல 50% அவர் தான் போகும். இந்த கும்பாபிஷேக மலருடைய கிரெடிட் 50% அவரு தான் போகும். அடுத்ததா இது ஸ்தாபக தினம், ஒரு நல்ல நாள். நம்மளுடைய கோயிலுடைய உருவாக்குறவங்களுக்கு அவளை நினைவு போற்றத்தக்க நாள் இது. அரங்காவலர்கள் 5 பேர் தான், 3-2 எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப 5 ஒன்னாதான் இருப்போம். அது என்னால சில மனவேதனைகள் அவங்க பட்டிருக்கலாம், வார்த்தைகள் நான் கடுமையா பேசியிருப்பேன், அதில் அவங்களுக்கு காயப்பட்டிருக்கோம். அதுக்காக இப்போ இவ்வளோ பேருடைய முன்னிலையில நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த கோயிலுடைய வளர்ச்சி, இந்த கோயிலுடைய வளர்ச்சி. நான் உண்மையிலேயே எந்த குறுக்கோழியை யூஸ் பண்ணி நான் வரவும் முடியாது. ஏன்னா இந்த கோயில பரிபாலனை பண்றது முருகப்பெருமான். அவருதான் யாராவது போட முடியும். நம்ம என்ன முயற்சி பண்ணாலும்
அவருடைய மனசு இருந்தால்தான் நம்மளால இதுல வர முடியும். எனக்கு இப்ப 70 வயசு, அடிப்படையா வயசு கிடையாது நான் உள்ள வரதுக்கு. அது என்ன மேஜிக் முருகர் பண்ணாரோ தெரியல. எங்க மூதாதையர் அந்த மாதிரி புண்ணியங்கள் ஏதாவது பண்ணிட்டு மகன் நினைக்கிறேன், அதனால வந்திருக்கோம். இந்த கோயில் இப்பயே நீங்க பாப்பீங்க, ஒன்னொன்னா மாறினே வருதுன்றத கோயிலுக்கு ரெகுலரா வர்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அடுத்ததா எங்க கூட திரு சுரேஷ்குமார், திரு நந்தகுமார், ஒருவேளை 3 பேரும் கோத்திரம் மாரி செட்டியார் கோத்திரம் தெரியல, 3 பேரும் சோழவாடி மகரிஷி கோத்திரம். அது எதேச்சா அமைஞ்சது. நான் உண்மையிலே பரிபூர்ணமா சொல்றேன், இனி வாழ்நாள் எனக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அதில் எண்ணமும் இல்லை. எனக்கு கொடுத்த பணியை திருப்திகரமா செய்வேன். நம்மளுக்குள்ளோ எல்லாரும் நினைக்கலாம், இறைவன் ஒருத்தன் தானே, இவ்வளோ மதங்களை படிச்சிருக்காரு, எதுக்கு ஒரு மதம் ஒன்று சொல்லுது, இன்னொரு மதம் இன்னொரு சொல்லுது, இது எதனால ரொம்ப பேருக்கு புரியாது. சில பேர் நினைப்பாங்க, நான் சார்ந்த இந்து மதம் தான் பெருசு, கிறிஸ்துவ மதம் தான் பெருசு, இல்லை இஸ்லாமிய மதம் தான் பெருசுன்னு சில பேர் நினைப்பாங்க. இதை பிரிச்சு வச்சதே இறைவன் தான். எதுக்குன்னா கடவுளை நோக்கி முன்னேறணும். இப்ப எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, ஸ்கூல்ல எக்ஸாம் வைக்க சொல்ல ஒருத்தர் நான் நல்லா படிக்கணும், நீ நல்லா படிக்கணும், அப்படிப்பட்டதுக்காக தான் இறைவனால மதங்கள் பிரிக்கப்பட்டதே தவிர எல்லா மதமும் போற பாதை ஒரே பாதை தான், அது இறைவனை நோக்கி தான். வேற எங்கேயும் நோக்கி போற பாதை கிடையாது. நம்மளுடைய இதில் இன்னும் பாராட்டணும்னா எவ்வளோ பேரை பாராட்டணும். இதே ஸ்கூல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நானே ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு வந்தாச்சு, பகிரமா மன்னிப்பு கேட்கணும். சீனியரை பத்தி நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவர் தப்பானவர். எனக்கு முதல்ல இல்லை, இப்ப சமீப காலமா தப்பானவர், அப்படி அவர் பணம்லாம் ஆசைப்படுவாரு அப்படிலாம் நான் கேள்விப்பட்டேன். எழுதுனேன், மற்றவங்க சொல்றதை கேட்டு எழுதுனேன், ஆராயல மற்றவங்க சொன்னாங்க, கேட்டு எழுதுனேன். அது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சன் தான் தெரியுது. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் போய் 6ஆம் மாசம் போனோம் ஸ்கூல் காலேஜில். ஒருத்தர் கூட ஐயா இந்த இடத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க, அந்த மாதிரி தப்பு பண்ணாங்க எப்படியும் சொல்லுவாங்க. ஏன்னா புது மேனேஜ்மெண்ட் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ன்றதால சில பேர் ஒரு வார்த்தை இல்லை. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வச்சுட்டு போனாங்க. 10 கோடி ரூபாய் ஜட்ஜமா பேர்ல சேர்த்த பணம் 2 கோடி தான். இவங்க வச்சுட்டு போனது 8.5 கோடி. அதுவும் பில்டிங் கட்டி எல்லாமே கட்டி ஜட்ஜமா ஒரு ஆணி கூட எடுக்கல. ஈவன் இங்க வந்திருக்க டீச்சர்ஸுக்கு தெரியும், லேடிஸ் பாத்ரூம்ல கதவு கிடையாது, ஒரு கதவு கிடையாது. அங்க இருந்து வர டீச்சர்ஸ் இங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து தான் ஜட்ஜமா பார்ப்பாங்க. நான் அவளை பத்தி குறை சொல்ல, இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை 1 hour 2 hourல பார்க்க முடியாது, அந்த அம்மாவால பார்க்க முடியாது. முருகர் நம்மளை பயங்கரமா சோதிக்காம இல்லை, கரெக்டா கும்பாபிஷேகத்தை நம்ம செட்டியார் மூலியமா தான் வாங்கினார், விட்டு கொடுக்கல. ஏன்னா 2013லயும் சரி நம்ம கிட்ட இருந்து கோயில் போனதுக்கு காரணம் நம்ம தான். ஒருத்தரை பத்தி பேசுறது, பின்னாடி பேசுறது, அப்படி பண்ணி தான் நம்மளுடைய கோயில் ஒரு 12 வருஷம் வனவாசம் இருக்கலாம். நம்ம கம்யூனிட்டி பீப்புள்லாம் 10ஓட 11 கூப்பிட்டு போவாங்க இந்த கோயில்ல. அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, ஐயோ இது நம்ம கோயிலாச்சே, இப்ப நம்மளுக்கு தனியா யாரும் என்னன்னு கூட கேட்க மாட்டேன்றாங்களேன்ற உணர்வு வந்துருக்கும். இனி அந்த உணர்வு இருக்கே இருக்கு. எல்லா மக்களும் கோயிலுக்கு வரவங்கள சமமா பார்ப்போம். பேரி செட்டியார்ல கொஞ்சம் விசேஷமா பார்ப்போம். காரணம்
காரணம் என்னன்னா அவங்க மூதாதையர் போட்ட படத்துல கட்டினது தான் இந்த கோயில். எல்லோரும் இனி வர்ற ஆண்டு சிறப்பான ஆண்டா இருக்கணும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஓப்பனா சொல்லிடுறேன், அந்த மாதிரி ஒரு பதவி, இந்த பதவி வச்சுதான் நான் அதெல்லாம் கிடையாது. ஒருவேளை என்னுடைய பதவி விலகலால சமுதாயம் ஒற்றுமையாகுதுன்னா முதல் கைத்து நான் தான் போடுறேன். ஏன்னா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இங்க வந்ததே சமுதாய ஒற்றுமைக்கு தான் வந்தேன், சமுதாய ஒற்றுமையாகணுன்றதுக்கு தான் வந்தேன். அது கொஞ்சம் கடினமான பணி தான். ஏன்னா 12 வருஷம் இதை இந்த கேஸை ஃபாலோ பண்ணி அதுக்காக செலவு பண்ணி திரு செந்தில் வேலன், திரு கந்தசாமி, நம்ம மடத்தில் இருக்கவங்க அவ்வளோ பேரும் இந்த கேஸுக்காக கண்டினியூவா போய் அவ்வளோ பண்ணாங்க. நியாயமா அவ்வளவுதான் கிடைக்கணும். அது என்ன காரணமோ தெரியல, இறைவன் எனக்காகவே எல்லா சட்டத்திட்டத்தையும் மாத்திருக்காரு. கேஸ் போட்டது நான் கிடையாது, அவங்க தான் கேஸ் போட்டாங்க. கடைசி நேரத்துல ஒரு சமாதான உடன்படிக்கை மாதிரி நடக்க சொல்லணும். இவங்க கோர்ட்ல சரி எவ்வளவு நாள் தான் நம்மளை விட்டு இருக்கணும், அதனால நம்ம அவங்களோட கோர்ட்டோட சமாதானமா போலான்னு சொல்லிதான் இந்த ஆர்டர் வாங்கினது. அந்த ஆர்டர் தான் என்னை உள்ள வர வச்சது, திரு கந்தசாமியை உள்ள வர வச்சது. ஏன்னா 65 வயசுக்கு மேல நிக்க முடியாதுன்ற கண்டிஷன் தான் இருந்தது. இந்த கோயிலினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொருத்தரும் பாடுபடும். அந்த காலத்துல இப்ப நம்ம வரோம் போறோம் அது வேற விஷயம். இதுல இன்னொன்னு பார்த்து நான் மெயினா பார்த்துக்கிறேன், இவ்வளவு நாள் வந்ததுல பார்த்ததுனா நம்ம மக்களை விட அதிக பக்தி வச்சிருக்கிறது தான் பப்ளிக். அவங்க அழகெல்லாம் பார்த்தேன். அந்த சாமியை நம்ம உறவினரை பார்க்குற மாதிரி பார்க்குறோம் சாமியை. அவங்க இந்த கடவுள் மேல வச்சிருக்க பக்தி சில பேர்லாம் அழுகுறாங்க, அதை நான் பார்த்துருக்கேன். இது வர ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டா இருக்கும். எல்லாருமே இணைஞ்சு பணியாற்றுவோம், நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கொண்டு வருவோம். இதுக்கு மேல இப்போ இங்க பேசிட்டு போறேன்னு இல்லை, இப்பவும் நான் லட்சுமணன் தான் கூப்பிடணும், வேற ஆள் இல்லை. எங்க சார்பில் பேசணும்னா லட்சுமணன் சார் பேசிட்டாருன்னா அவர் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். மேற்கொண்டு பிரச்சனையை வளர்க்கணும்னு தான் என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கங்கள். எனக்கும் சார் அசோக்குமார் சார் அவர்களுக்கும் 17 வருட தொடர்பு. மறைமுகமா என்னை பத்திரிகையாளனாகவும் பேச்சாளனாகவும் உருவாக்கினவர் அவர் தான். நிறைய கிரெடிட் அவர் எடுத்துக்கல, நான் சொல்றேன் உண்மையை. முதல்ல சதுரகிரின்னு ஒரு மலையில அவரை நான் சந்திச்சேன். என்னுடைய முதல் புத்தகத்துக்கு அங்க போய் அவர் சந்திச்சேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே இருக்கேன் அவருடைய ராசியை. அதுக்கப்புறம் நான் பாகவதம் எழுதினேன். அந்த பாகவதத்தை சதுரகிரி மலையிலே வச்சு வெளியிட்டார் அவர். அதுவும் ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நானும் அவரும் இப்ப அவர் பேசுறாரு, நானும் அவரும் மணிக்கணக்கில் ஆன்மீகத்தை பேசிட்டு இருப்போம். நான் சில பேரை பார்த்திருக்கேன், சிங்கிள் டைமென்ஷன் மேன், மல்டி டைமென்ஷன் மேன் சொல்லுவாங்க. சார் பல பரிமாணங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆற்றல் உள்ளவர். அவர் ஆக்சுவலா அவரை நீங்க வியாபாரியா பார்க்கலாம், இன்னொரு பக்கம் மதங்களுக்குள்ள நூல்களுக்குள்ள ஒரு ஆராய்ச்சியாளராகவும் நீங்க பார்க்கலாம். நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். எனக்கு நான் ஆன்மீக மதத்தினுடைய ஆசிரியராக இந்து மதத்தை பத்தி தெரியும் அப்படின்னா, இந்து மதத்துக்கு ஈக்குவலா இருக்கிற பைபிள்ல இருக்கிற விஷயம் சொல்லுவாரு, குரான்ல இருக்கிற விஷயம் சொல்லுவாரு. அவ்வளவு பெரிய ஒரு அறிஞர். இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் தாண்டி மனிதாபிமானம் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறது. இன்னொன்று ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறது, சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம அந்த ஒரு ஸ்தானத்துக்கு அவர் மரியாதை. அவர்கிட்ட நான் நிறைய கத்துட்டு இருக்கேன். எனக்கா அவருக்கும் என்ன தொடர்புன்னே எனக்கு தெரியல. எல்லாம் விட பெரிய விஷயம், எனக்கு பெரிய பாக்கியம் இந்த புக்கை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு
இதை விட என்னுடைய ஜென்மத்துல வேற எதுவும் எனக்கு வேண்டாம் சார். சாதாரண பூமி இல்லை இது. நான் இது சம்பந்தமா இந்த புக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது படிக்கிறதுலாம் ஆரம்பிச்சா இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் வந்து வள்ளலார் உட்கார்ந்த இடம். இந்த உட்கார்ந்து இருக்கிற சிதம்பர சுவாமிகள், இந்த உட்கார்ந்து இருக்கிற இடம் எல்லாம் மகான்களுடைய பூரணமான பொலிவு, பூரணமான அருள் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த ஜென்மா எடுத்ததே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து இந்த புக்கை பண்ணணும் அப்படிங்கிறதுனா இனி எனக்கு ஜென்மா இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த புக்கை பண்ணிட்டேன். வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு எழுத்தாளனுக்கு கந்தக்கோட்டம் கும்பாபிஷேகம் மேலர் பண்ண அப்புறம் வேற என்ன எழுதுறதுக்கு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அப்பேற்பட்ட வாய்ப்பு அந்த கந்தக்கோட்டம் முருகப்பெருமான் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சாருக்கு அப்புறமா நான் சொல்றது லட்சுமணன் சார் தான் சொல்லணும். நான் சாரை சொன்ன ஒரு வாரம் தப்பான்னு சொல்லி டெரர் அவர் வேலையில சார் சொன்ன மாதிரி அப்படி ஒரு சின்சியாரிட்டி அவர். நான் சொல்லிட்டேன் சார் உங்களை இன்னும் ஒரு 4 நாள் தொந்தரவு பண்ணுவேன், 5 நாள் தொந்தரவு பண்ணுவேன்னாரு. நைட்டு 12:30 1 மணிக்கு அவருக்கு நான் போன் அடிச்சிருக்கேன். எடுப்பாரு போனை, சார் இதை மட்டும் கொஞ்சம் ப்ரூஃப் பார்த்து அனுப்ப முடியுமா அப்படின்னா அடுத்த அரை மணி நேரத்துல எனக்கு வரும். அதுக்குள்ள ஒரு கரெக்ஷன் சொல்லுவாரு. அதனால லக்ஷ்மணன் சார் கோஆபரேஷன் வந்து பிரம்மாண்டமான கோஆபரேஷன். ஏன்னா இந்த மலர்கள் நீங்க ஒரு சாதாரண புக்கு பண்றதுக்கு மலர்கள் என்ன வித்தியாசம் இருக்குன்னா இது ஒரு கிளாசிக்கல் சென்ஸ்ல கொண்டு வரணும். இது ஆக்சுவலா உங்களுக்கு உள்ளுக்குள்ள படங்களும் இருக்கணும், ஆர்ட் அண்ட் டிவைனிட்டி ரெண்டும் இதுல கொண்டு வரணும். விஷயங்கள் போகக்கூடாது. அதே சமயத்துல இந்த சமூகத்தினுடைய வரலாறு சரிசம பங்கும் இருக்கணும். கோயிலினுடைய வரலாறு, சமூகத்தினுடைய வரலாறு, இது எல்லாமே சரிசம பங்கு வரணும். அதுக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது சார் தான். எனக்கு அவருடைய நன்றிகள். 2வது எனக்கு இந்த வருஷம் இவர் தான் டிசைனர். இவரும் இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு, லோகநாதன் பேரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ரங்கராஜன், இவர் சப்எடிட்டரா இருந்து என்னன்னு எடிட் பண்ணி கொடுத்தாரு. இவர் ஒருத்தர். இவங்க 2 பேருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த வாய்ப்பை கொடுத்த, மிகப்பெரிய பாகியத்தை கொடுத்த அசோக்குமார் சார் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல கந்த பெருமானுக்கும் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் இங்க பாருங்க சார். சார் இங்க பாருங்க சார். அப்படியே சார். சார் இங்க பார்க்கலாம் சார். சார் போட்டிங்க பார்க்கலாம் சார். சார் இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க சார். சார் அப்படியே நீங்க